ஹாய், வெல்கம் டு இன்ஸ்டா சுவை சேனல். இன்னைக்கு ப்ரௌன் ரைஸ் வச்சு தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு அரை கப் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இது ஒரு நாள் முன்னாடி ஊற வைங்க, அப்போ தான் அரைக்கும் போது ஈஸியாக அரையும். அதுக்கப்புறம் 2 கப் ப்ரௌன் ரைஸ் எடுத்திருக்கேன். இது ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 4 hours ஊறினா போதும். ஃபஸ்ட்டு நான் கிரைண்டரில் கருப்பு உளுந்தை சேர்த்துக்கிட்டேன். கருப்பு உளுந்து உரலுக்கு அரைஞ்சதுக்கப்புறம் நான் ப்ரௌன் ரைஸை சேர்த்துக்கினேன். மாவு நல்லா அரைஞ்சதுக்கப்புறம் ஓவர் நைட் மாவை புளிக்க வைங்க. இது அடுத்த நாள் காலையில் மாவு நல்லா புளிச்சிருக்கு. மாவில் தேவையான உப்பு சேர்த்து நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிக்கலாம். தோசை சுற்றி ஆயிலை ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப கிறிஸ்பியான ப்ரௌன் ரைஸ் தோசை தயார். தேங்க்யூ.